Just easier, right? First question, which of the following is least reactive towards SN1? SN1 உடைய least reactive எதுன்னு சொல்லுங்க. என்ன ஆன்சர்? Which of the following is least reactive towards SN1? SN1 உடைய least reactive எதுன்னு சொல்லுங்க. யாருக்கு ஆன்சர் சொல்லியே? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? SN1 என்னது? முதல்ல லீவிங் குரூப் வந்து எலிமினேட் பண்ணிட்டு அங்க ஒரு கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணா அது ஆன்டி அரோமேட்டிக்கா. நெக்ஸ்ட் அரோமேட்டிக். அடுத்து அரோமேட்டிக். அது எப்படி அரோமேட்டிக் ஆகும்? அது நான் அரோமேட்டிக் பட் ரெசனன்ஸ் இருக்கு. நான் அரோமேட்டிக் பட் ரெசனன்ஸ். அடுத்து நான் அரோமேட்டிக் தான் ப்ளஸ் எஃபெக்ட் இருக்கு. கரெக்ட்டா? அவங்க கேக்குறது லீஸ்ட் லீஸ்ட் ஸ்டேபிள் தான். லீஸ்ட் ஸ்டேபிள் இது ஒரு ஆன்டி அரோமேட்டிக் தான் லீஸ்ட் ஸ்டேபிள். ஆன்டி அரோமேட்டிக் வந்து ட்ரை பண்ணவே பண்ணாது. अब आंसर दे फर्स्ट ऑप्शन சரிங்களா ஃபர்ஸ்ட்க்கு ஆப்ஷன் நம்பர் 1 ஆரம்பத்துல பிரேக் பண்ணுங்க முதல்ல ரியாக்ட் பண்ணாது ஆன்டி அரோமேட்டிக் எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அதான் தான சொல்லலாம் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் அடுத்து செகண்ட் क्वेश्चन which of the following alkyl halides give the fastest SN1 reaction फर्स्ट என்ன பண்ண கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ண என்ன கிடைக்கும் செகண்டரி கார்போகேட் அடுத்து பிரைமரி அடுத்து வெரி ஸ்டேபிள் ஃபர்ஸ்ட் இஸ் கார்போகேட்டையான் மாத்த ட்ரை பண்ணோம் சோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் செகண்ட்க்கு தேர்ட் ஒன் தேர்ட் பாருங்க which of the following factors has no effect on the rate of SN1 reaction first nature of alkyl halide அல்கைல் ஹைலைட் பொறுத்து இருக்கும் அதனால தான் SN1 ஆர்டர் வந்து வரும் அதை பொறுத்து இருக்கும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நோ எஃபெக்ட் எதை பொறுத்து இல்லை அப்படிங்கிறத சரிங்களா அடுத்தது த நேச்சர் ஆஃப் த லீவிங் குரூப் SN1 இருந்தாலும் சரி SN2 இருந்தாலும் லீவிங் குரூப் டெண்டன்சி பொறுத்து இருக்கும் பெஸ்ட் லீவிங் குரூப்பாக இருந்தால் ரெண்டுமே மோர் ஃபேவரட் அடுத்தது த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த அல்கைல் ஹைலைட் ஆமாம் ஏன்னா ரேட் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஸ் அல்கைல் ஹைலைட் ஃபோர்த் ஆப்ஷன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த நியூக்ளியஸ் அது SN2 தான் அவங்க கேட்குறது SN1 அப்ப நோ எஃபெக்ட் அப்படிங்கறது ஆப்ஷன் நம்பர் 4 ஆப்ஷன் 4 அடுத்த क्वेश्चन நம்பர் 4 which of the following is the rate law for SN1 mechanism அதே क्वेश्चन சேம் டைப் பண்ணுங்க ஆப்ஷன் 3 சரிங்களா rate directly proportional alkyl halide 4 with 3 fifth one compare the rate of reaction with the silver nitrate on rate of SN1 reaction first option second option first one aromatic first one என்னது அடுத்து நான் aromatic அல்லது plus effect அடுத்து anti aromatic the least stable so order வந்து பாக்கும்போது regular order 1 2 3 option number 2 fifth க்கு option number 2 அடுத்து sixth one second option first என்ன வரும் ஆன்டி அரோமேட்டிக் அடுத்து ரெசனன்ஸ் ப்ளஸ் எஃபெக்ட் இருக்கு அடுத்து ஒன்லி ப்ளஸ் எஃபெக்ட் தான் சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாருக்கு ரெசனன்ஸ் இருக்கிற கேட்டகரிக்கு அடுத்து 2 3 1 அத கரெக்ட்டான ஆப்ஷன் 6 க்கு 2 யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க 6 க்கு 2 seventh one which of the following combination is correctly matched அது என்ன ஹாலைட் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது அது என்ன ஹாலைட் பிரைமரி ஹாலைட் கரெக்ட்டா SN2 வால்டன் இன்வெர்சர் அடுத்து இது SN1 ல வால்டன் வராது அடுத்து ஆன்சர் இதுதான் உங்களுக்கு கரெக்ட்லி மேட்ச் தான் கேக்குறேன் அடுத்து ட்ரெஷரி SN1 இல்ல அது வரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும் SN2 வால்டன் இன்வெர்ஸ் வராதா
கரெக்டா இல்லையா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, SN1 வால்டர் இன்வெர்ஸ் வராது. தேர்டு SN1 ஒன்லி ரிட்டர்ன், அது ஒரு தானே. SN8 மட்டும் தான் ரிட்டர்ன் as well as inverse. ஓகே, கரெக்ட்லி மேட்ச். அடுத்து fourth ஒன்லி இன்வெர்ஸ். அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். சரிங்களா? 7th ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க கரெக்ட்லி மேட்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து நியூக்ளியோபிலிசிட்டி இன் போலார் புரோட்டிக் சால்வெண்ட் அயோடின். சரிங்களா? நியூக்ளியோபிலிசிட்டி அயோடின். ஏன்னா நமக்கு அந்த எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அந்த அயோடின் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரோஃபைலான கார்போகேட்டையான் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். 8th ஃபர்ஸ்ட் ஒன். 9th which statement is true with respect to an SN2 reaction? Good leaving group is strong base. கரெக்டா? அடுத்து good leaving group is weak base. அடுத்தது a leaving group must be negatively charged, a leaving group must be halide. Better leaving group element is weak base. சரிங்களா? அதான் ஆன்சர். good leaving group was weak base. நம்ம அசிடிக் கேரக்டர்லயே பார்க்கலாம். 9th ஆப்ஷன் நம்பர் 2. அப்புறம் 10th one, which of the following compounds gives same SN1 as well as SN2? first and secondary இல்லையா? அடுத்தது பிரைமரி. அடுத்தது பிரைமரி. அடுத்தது செகண்டரி. அடுத்தது செகண்டரி. அப்ப எதுல வரது பாசிபிலிட்டி சரிங்க? 1 3 4. ஆனா ஆன்சர் அது இல்ல. மூணுமே செகண்டரி தான். ஃபர்ஸ்ட்டும் செகண்டரி தான். தேர்ட் செகண்டரி பிளஸ் அல்லைல். செகண்டரி பிளஸ் அல்லைல். ஆமா இல்லையா? sp2 கார்பன் பக்கத்துல என்ன இருக்கு? sp3 கார்பன். அதுல ஒரு ஹாலஜன் இருந்து அல்லைலிக் ஆலைடு, வினைலிக் ஆலைடு பக்கத்துல இல்லையா? பென்சைலிக் ஆலைடு. அடுத்து ஃபோர்த், சப்போஸ் செகண்டரி ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா இமிடியேட்டா என்ன ஃபார்ம் ஆகும்? டெர்ஷரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஆகுமா? ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. ஃபோர்த் ஆப்ஷன்ல SN1 படி பார்த்தீங்கன்னா ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இமிடியேட் என்ன ஃபார்ம் ஆகும்? டெர்ஷரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். பீட்டா கார்பன்ல பிரான்ச்சிங் அதிகமாக SN2 ரேட் குறையும் போது பார்த்துக்கோமா? SN2ல பீட்டா கார்பன் என்ன பல்கினஸ் நேச்சர் அதிகமான பேக் சைடு அட்டாக் வந்து பாசிபிள் இல்லை. அப்படி பார்க்கும்போது அந்த குளோரின் இருக்கக்கூடிய ஆல்ஃபா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பீட்டா, கரெக்டா இல்லையா? அதில் SN2 நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரிங்கு பிளஸ் வந்து ஒரு அல்கைல் குரூப் இருக்கிறதால அது நடக்காது. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன்ல பிரைமரியா இருக்கிறதுனால SN1 நடக்காது, ஆனால் SN2 நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல SN1 நடக்கும். பட் என்னது? ஸ்டெபிலிட்டி கிடையாது, ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டி கிடையாது. கரெக்டா? அது மோர் ஃபேவரபிளா இருக்கக்கூடியது மட்டும் தான். அல்லைலிக் மட்டும் தான் மோர் ஃபேவரபிள். SN1க்கும் SN2க்கும் அல்லைலிக் அண்ட் பென்சைலிக் வந்து ரெண்டுத்துலயுமே மோர் ஃபேவரபிள். சரிங்களா? ஆப்ஷன் 1 and 3 ரெண்டுமே கரெக்டா இருக்கிற மாதிரி இருந்தா கூட ஆப்ஷன் 1 விட ஆப்ஷன் 3 தான் என்னது? நீ SN1க்கும் மோஸ்ட் ஏன் SN1 வந்து மோர் ஃபேவரபிள்? SN1 படி பார்த்தீங்கன்னா ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. அதே மாதிரி அந்த லீவிங் குரூப் இருக்கக்கூடிய கார்பன் sp3 கார்பன், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து என்னது? sp2. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதிகமாக டெல் பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாகும். அப்போ இமிடியேட்டா SN2 அட்டாக் பண்ணுறதுக்கும் வேகமாக நடக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 3 மட்டும் தான் எக்ஸாக்டான கரெக்ட். 10th 3. 11th, identify the correct reactivity order of SN2 reaction. 3 2 1 first option. கரெக்டா? பிரைமரி, செகண்டரி and tertiary வந்து least. 11th first one. 12th, most reactive towards SN2. Most reactive towards SN2. 12. செகண்ட் ஆப்ஷனா? செகண்ட் ஆப்ஷன் வந்து வினைல். sp2 கார்பன் கூட டைரக்டா லீவிங் குரூப் இருந்தா அது பார்ஷியலி டபுள் பாண்டட் கேரக்டர், நோ ரியாக்ஷன். வினைல நடக்குமா? வினைல SN1 நடக்காது, SN2 நடக்காது. அடுத்தது தேர்ட் அரைல் ஹாலைட், அதுவும் டபுள் பாண்டட் கேரக்டர், SN1 நடக்காது, SN2 நடக்காது. அடுத்து ஃபோர்த், பெஸ்ட் லீவிங் குரூப்பான குளோரின், புரோமின், அயோடின் அந்த ரெசனன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற லீவிங் ஃப்ளூரின்லாம் நடக்காது. ஏன்னா 2p ஓவர்லாப், அதுவும் டபுள் பாண்டட் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங் 5 பாண்ட் கேரக்டராக மாறும். சொல்லப்பட அது நடக்கும். எது மட்டும் நடக்கும்? ஃபர்ஸ்ட் மட்டும் தான் மோர் ஃபேவரபிள். சூப்பர் பிரைமரி. 12க்கு ஃபர்ஸ்ட் ஒன். 13
the correct reactivity order of SN1 reaction. Correct sollu paru 30 fourth one da correct. First enadhu allylic carbocation allylic da correct ah. அடுத்தது அதுவும் allylic but allylic இன்னொரு மெத்தில் இருக்கு. ரெசனன்ஸ் வழியாக எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும் மெத்தில் குரூப் எலக்ட்ரான்ஸ் ப்ரொவைட் பண்ணி கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஆனா தேர்ட் அது வினைல் லீஸ்ட் ரியாக்டிவ் வினைல்ல அரையில அக்சுவலா ரியாக்ஷன் நடக்காது SN1 கரெக்ட் ஆன்சர் இதுதான். செகண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும். அல்லைலிக்காவும் இருக்கு பிளஸ் ஒரு மெத்தில் குரூப் அதில் கனெக்ட் ஆயிருக்கு. சொல்றது புரியுதா? அப்போ அந்த கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது மோர் ஃபேவரபிள் செகண்ட் ஒன். அடுத்தது அல்லைலிக் மட்டும்தான் இருக்கு பிளஸ் எக்ஸெட்ரா இது இல்லை அல்கைல் குரூப் இருக்கு பிளஸ் ஐ எஃபெக்ட் இல்லை. லாஸ்ட்ல நடக்கவே நடக்காது தேர்ட் வினைல் கரெக்டா. ஸோ ஆப்ஷன் 2, 1, 3 அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 மட்டும். 14th SN1 reactivity of the following halides. ஃபோர்த் தான் ஏன்னா தேர்ட் வந்து என்னது ரெண்டு பிணைல் குரூப் ஒரு மெத்தில். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் ரெண்டு பிணைல் குரூப் அடுத்தது மூணு மெத்தில் அதுக்கப்புறம் ரெண்டு மெத்தில். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4. 14க்கு 4. 15 assuming no other change, what is the effect on the rate of the reaction if the concentration of the both alkyl halide and the nucleophile are doubled? அது SN2 reaction நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் வித் அல்கைல் ஹாலைட் வந்து சூப்பர் பிரைமரி மெத்தில் புரோமைட் SN2 ஃபேவரபிளா நடக்கும். SN2 அப்படிங்கிறது அல்கைல் ஹாலைட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அண்ட் நியூக்ளியோஃபைல். அப்போ இதோட ரேட்டை டபுள் பண்ணா ரேட் என்ன ஆகும்? டபுள் ஆகும். டபுள் த ரேட். ஆன்சர் வந்து 15க்கு 2. 16 which of the following alkyl halides give the fastest SN1 reaction? ஃபர்ஸ்ட் பிரைமரியா அடுத்தது செகண்டரி அடுத்தது தேர்ட் செகண்டரி ஃபோர்த். அப்போ 1 and 4 விட்டுறலாம் ஏன்னா ரெண்டும் பிரைமரி. 2 and 4 மட்டும் என்னது சாரி 2 and 3 மட்டும் செகண்டரி. ரெண்டுமே சேம் அந்த லீவிங் குரூப் டெண்டன்சி பார்க்கணும். இது புரோமின் அது அயோடின் தான் பிரச்சனை. ஸோ 16க்கு 3. 17 2-bromopentane is treated with potassium ethoxide in ethanol. The major product obtained is அது என்ன ரியாக்ஷன்? அது எலிமினேஷன் ரியாக்ஷன். ஏன்னா ஹீட் கொடுத்துருக்காங்க. போலார் புரோட்டிக் சால்வெண்ட் மட்டும் இருந்தால் SN1. போலார் புரோட்டிக் சால்வெண்ட்டுக்கு ஹீட் இருந்தால் அது E வரும். கரெக்டா? ஆன்சர் என்ன வரும்? ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று 1 pentene கிடைக்கும் இன்னொரு 2 pentene கிடைக்கும். அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி நம்பர் ஆஃப் ஆல்ஃபா எடுத்துகிட்டு போகும். ஸோ ஆன்சர் வந்து என்னது இப்படி தான் கிடைக்கும். 1 2 3 4 5 2 bromopentane தான் கொஸ்டின் இல்லை. கரெக்டா? இப்போ இதுல இங்க ஆல்பா கார்பன் இருக்கு பீட்டா கார்பன். இது ஆல்பா இதுல பீட்டா இதுவும் பீட்டா. ஒன்று இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். இங்க இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் ஒன்று எடுத்தா இங்க ஃபார்ம் ஆகி வெளியே போகும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா பேஸ் வந்து இப்படி வெளியே போகும். அப்போ ரெண்டு இடத்துல நமக்கு வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன். இதுக்கு ஆல்பா ஹைட்ரஜன் 2 ஆல்பா ஹைட்ரஜன். இதுக்கு 3 + 2 5 ஆல்பா ஹைட்ரஜன். இது மோர் ஸ்டேபிள். அப்போ 1 2 3 4 5 அல்கே நம்பரிங் கொடுக்கும்போது 2 சரிங்களா? 10 to 2 ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுங்க. ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டர் வந்து என்னது ஸ்டெபிலிட்டியை பொறுத்து ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் பார்க்கும்போது லெஸ் ஸ்டெடிக் நேச்சர் கூடியது ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஆன்சர் வந்து என்னது 4. 17க்கு அடுத்து 18 the compound which would have SN2 reaction undergo SN2 reaction is fastest. First one vinyl double bond alli leaving group பண்ணா அது என்னது vinyl no reaction. அடுத்து பிரைமரி SN2 ஃபாஸ்டா நடக்கும். அடுத்து பிரைமரி SN2 ஃபாஸ்டா நடக்கும். அடுத்து டெர்ஷரி SN2 நடக்காது. So 2 and 3 leaving group tendency பார்க்கணும் bromine தான். 18க்கு 3. 19 which one of the following compounds undergo E1 reaction readily? Natural. ரெண்டுமே சேமா இருக்கும் பட் லீவிங் குரூப் டெண்டன்சி இருக்கும். 1 and 4 வந்து சேம் பட் அதுல புரோமின் இல்ல என்னது அயோடின் வந்து பெஸ்ட் லீவிங். சோ 19க்கு 4. 20 which of the following is the most reactive for E1 reaction? First one சரிங்களா? அதுவும் என்னது கார்போகேட்டன் தானே E1 அதே சேம் தான் கரெக்டா? ஸோ 20க்கு ஃபர்ஸ்ட் ஒன். 21
the compound CH3O CH2Br is one of the following reaction: SN1 SN2 SN1 as well as SN2 and E1. Very nice, sir. CH3O CH2Br. எப்பவுமே SN1 SN2 னா SN1 னு சொன்னாவே நீங்க கார்போகேட்டைன் தான் முதல்ல போடணும். லீவிங் குரூப் வெளியே போய்ட்டா ஒரு கார்போகேட்டைன் இருக்கு. கார்போகேட்டைன் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு பக்கத்துல மீசோமரி எஃபெக்ட் இருக்கு. ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் கரெக்ட்டா சார் மீசோமரி லோன் பேர் சிங்கிள் பாண்ட் பாசிட்டிவ். மீசோமரி ஸ்டெபிலைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் பீரியட். அப்ப SN1 நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? SN2 படி பார்க்கும்போது இங்க லீவிங் குரூப் இருக்கு. SN2 ல என்னது பேக் சைடு அட்டாக் நடக்கும். பேக் சைடு அட்டாக் நடந்தா டெல் பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும். டெல் பாசிட்டிவ்னா கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் என்னது மோர் எலக்ட்ரான் இருக்கு. பாண்ட் வழி எலக்ட்ரான் புடிச்சா பண்ணவோ பண்ணாதா? நார்மலா இருக்கக்கூடிய டெல் பாசிட்டிவோட இன்னும் என்ன ஆகும்? டெல் பாசிட்டிவ் கேரக்டர் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் கேரக்டரா மாறும். மைனஸ் எஃபெக்ட் ஷோ பண்ணக்கூடிய ஆக்சிஜன். அப்ப இன்னும் இதனுடைய டெல் பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாக இருக்கிறதால பேக் சைடு அட்டாக் நடக்கும். லீவிங் குரூப் வந்து ஒரே ஸ்டெப்ல வெளியே. அப்ப SN1 SN2 ரெண்டுமே ஆன்சர் வந்து என்னது? தேர்ட். It looks good. 22. Which of the following not organic metallic? Sodium alkali and RONA. 22 to 3. 24. Arrange the following A, B, and C in the order of the reaction towards E2 elimination. E2 elimination. 2 தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பி, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் சி. தேர்ட் ஆப்ஷன் எங்க ரெண்டு பக்கமே இருக்கு பாசிபிலிட்டிஸ். இந்த பக்கம் பார்த்தா டபுள் பாண்ட் இருக்கிறது கம்மியா கிடைக்கும். அடுத்து இந்த பக்கமும் மாறும், ரெண்டு பக்கமே மாறும். அது ரெண்டு ப்ராடக்ட் பாசிபிள். இந்த பக்கம் பாருங்க, இதுல செகண்ட் ஆப்ஷன்ல நம்பர் ஆஃப் அல்கைல் ஆல்பா ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 6 + ஒரு 1 7 ஆல்பா ஹைட்ரஜன் வரும். நீங்க ஆல்பா ஹைட்ரஜன் தான் பார்க்கணும். அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் பொறுத்து. ஸோ பிக்கு தான் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குங்க. நீங்கள் சியை கம்பேர் பண்ணும்போது கரெக்டா? ஆக்சுவலாக சியில் வந்து ஒரு பக்கம் தான் நடக்கும். ஏன்னா பக்கத்தில் பீட்டா கார்பன் ஹைட்ரஜனே இல்லை. எங்கே இருக்கு ஹைட்ரஜன்? 3 மெத்தில் இருக்கு. அதில் என்ன இல்லை? ஒரு பக்கம் தான் கிடைக்கும். இது மட்டும் தான் கிடைக்கும். இந்த பக்கம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் செகண்ட் ஆப்ஷனில் இந்த பக்கமும் கிடைக்கும், இந்த பக்கம் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? அப்போ எது வேகமாக நடக்கும் அப்படின்னா செகண்ட் தான் ஃபர்ஸ்ட் முடியாது. 23க்கு 2. ஏன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுப்பாங்க. பீட்டா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் எலிமினேட் பண்ணிட்டு டபுள் பண்ணுறது சரிங்களா? எலிமினேஷன் 23க்கு 7 வரும். 24. Arrange the following alkyl halide in decreasing order of rate of elimination reaction in algebraic OH. Fourth option கரெக்டா? ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் கிடைக்கும்? 6 ஆல்பா ஹைட்ரஜன் கிடைக்கும். கரெக்டா? அடுத்தது செகண்டுக்கு நோ ஆல்பா ஹைட்ரஜன். இதுக்கு ஆல்பா ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் பக்கத்தில் இருக்கிறது ஆல்பா ஹைட்ரஜன். ஆல்பா ஹைட்ரஜன் இல்லை. அடுத்ததுல 3 ஆல்பா ஹைட்ரஜன் வரும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பீரியட் யாருக்கு தான்? ஏ, சி, அதுக்கப்புறம் பி. ஆப்ஷன் 24க்கு 4. யாருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க, மொத்தமாக அப்படியே கிளிக் பண்ணி போவாங்க. 25. Which of the following compounds will most reactive SN1 reaction? First one, resonance stabilization. Sorry, மீசோமரிக்கு லோன் பேர் ஸ்டெபிலைசேஷன் தான் ஃபர்ஸ்ட். அடுத்ததுல லோன் பேர் தான், பட் லீவிங் குரூப் டெண்டன்சி பார்ப்போம். அயோடின் தான் பெஸ்ட் லீவிங். 25க்கு ஃபர்ஸ்ட் ஒன். 26. E2 reaction cannot undergo E2 reaction. தேர்ட் மட்டும் நடக்காது. ஏன்னா என்ன இல்லை இல்லை பீட்டா ஹைட்ரஜனே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு பீட்டா ஹைட்ரஜனாக இருந்தால் தான் எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆகும். அதில் நோ பீட்டா ஹைட்ரஜன். 26க்கு 3. 27. Arrange the following in the order of decreasing rate of hydrolysis for SN1 reaction. ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட். நீங்கள் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது
மெத்தில் தான் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. எத்தில் வரும்போது 2 ஆல்ஃபா ஹைட்ரஜனாக மாறுது. கரெக்டா? ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒரு ஹைப்பர் கான்ஜுகேஷன் கண்டு ஒன்று தானே. கரெக்டா? எஃபெக்ட் மட்டும் தான் வேறு. ஹைப்பர் கான்ஜுகேஷன் படி பார்த்தீங்கன்னா 3 ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குது. ஒவ்வொரு அந்த பேரா கொஸ்டினில் இருக்கிற மெத்திலில் பென்சைல் குரோமைட் இருக்குது. பேராவில் மெத்திலில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. கரெக்டா? அடுத்தது 2 ஹைட்ரஜன் இருக்குது. அதுக்கப்புறம் 1 ஹைட்ரஜன் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பீரியட் இருக்கா, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ஒன் சொல்லக்கூடிய ஹைப்பர் கான்ஜுகேட்டிங் எஃபெக்ட். நீங்கள் இதை பார்க்கக்கூடாது, இண்டக்டிவ் எஃபெக்டை பார்க்கக்கூடாது. இண்டக்டிவ் எஃபெக்டோட ஃபஸ்ட்டு பீரியட் யாருக்கு தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன், மீசோமரிக், அதுக்கப்புறம் அரோமேட்டிசிட்டி, ரெசனன்ஸ், அதுக்கப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதுக்கப்புறம் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். கரெக்டா? ஸோ ஆன்சர் வந்து 27க்கு ஃபர்ஸ்ட் ஒன். 28 மேஜர் ப்ராடக்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். முதல்ல ஒரு கார்போகேட்டைன் கிடைக்கும். என்னது நீங்கள் எப்படி இருந்தாலும் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், டெர்ஷரி கார்போகேட்டைன் கிடைக்கும். கரெக்டு தானே? இல்லை புரியலையா? இதுதானே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய H+ தான் போய் அட்டாக் பண்ணும். டபுள் பாண்ட் போய் முதல்ல அட்டாக் பண்ணும். இங்கே கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகலாம், இங்கே கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகலாம். இங்கே ஃபார்ம் ஆனால் செகண்டரி. இப்படி இருக்கிற திரும்ப இங்கேருந்து ஹைட்ரஜன் என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகும். அதுக்கு டைரெக்டாக என்ன பண்ணலாம், டெர்ஷரி கார்போகேட்டைன் இருக்கலாம். அந்த டெர்ஷரி கார்போகேட்டைனில் BR3 அட்டாக் பண்ணும். கரெக்டு தானே? என்ன ஆப்ஷன்? ஃபோர்த் ஆப்ஷன். 29 following reaction என்ன கொடுத்திருக்காங்க? 3 both 1 and 2 ரெண்டுமே பாசிபிலிட்டிஸ். இந்த ரெண்டுமே டெர்ஷரி கார்போகேட்டைன். அப்ப ரெண்டு பாசிபிலிட்டிஸ்மே சேம். 29க்கு 3. 30 which of the following compounds undergo replacement of Cl by OH by merely warming the compound with aqueous sodium hydroxide? அது என்ன ரியாக்ஷன் முதல்ல? பர்டிகுலராக ஃபீனால் நடக்குது டவுன் ப்ராசஸ். என்ன ரியாக்ஷன் இருக்கு? SN-AR மெக்கானிசம். SN-AR மெக்கானிசம்னா அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரான் வித்துட்டா இது போகுது. கரெக்டா இல்லையா? எலக்ட்ரான் வித்துட்டா இங்கே போயிருக்கு. இப்சோ அட்டாக். SN-AR வந்து என்னது? இப்சோ அட்டாக். கரெக்டு தானே? இப்சோ அட்டாக் நடக்கிறது எலக்ட்ரான் வித்துட்டா இங்கே அதிகமாக அந்த லீவிங் இருக்கக்கூடிய கார்பன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ தான் அட்டாக் என்ன நடக்கும்? இப்சோ அட்டாக் வந்து SN-AR மெக்கானிசம். ஆன்சர் வந்து 4. 3 எலக்ட்ரான் வித்துட்டா இருக்கு. 31 ஃப்ளூரோபென்சின். அது என்ன ரியாக்ஷன்? அது பால்சைமன் ரியாக்ஷன். பென்சின் டைசோனியம் குளோரைடில் 4 காட்டர்மான் கோச். அதே மாதிரி H3PO2 பாஸ்பரஸ் ஆசிட், பால்சைமன் ரியாக்ஷன், நிறைய ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ 31க்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளூரோபென்சின். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் பால்சைமன் ரியாக்ஷன். முதல்ல பென்சின் டைசோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பென்சின் மேலே ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். பட் அது ஹைலி அன்ஸ்டேபிள் கார்போகேட்டைன். அந்த கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு N2ல இருக்கக்கூடிய அந்த ட்ரிபிள் பாண்ட் N அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். இமீடியட்டாக ஃப்ளூரினுக்கு அட்டாக் பண்ணும். நமக்கு நார்மலாக ஃப்ளூரோபென்சினை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. நார்மலாக அரோமேட்டிக் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் படி ஃப்ளூரோபென்சின் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதுக்கான ஸ்பெஷல் மெத்தட் தான் SN-AR மெக்கானிசம். அந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு நடக்கக்கூடிய மெக்கானிசம். கரெக்டாக? ஸோ 31க்கு ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து 32 ஃபோர்த் ஆப்ஷன். அந்த ரியாக்ஷன் பேர் என்னது? டைசோடைசேஷன். முதல்ல அனிலிலிருந்து நைட்ரஸ் ஆசிட் போட்டிங்கன்னா பென்சின் டைசோனியம் குளோரைடு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? Cl2 போட்டோம்னா நமக்கு குளோரோபென்சின் கிடைக்கும். 32க்கு 4. 33 benzene react with methyl chloride in the presence of anhydrous AlCl3 Friedel-Crafts alkylation. Carbocation based methyl benzene கிடைக்கும். ரைட்டா? 33க்கு 4. 34 the correct order of increasing the reactivity of carbon halogen bond towards the nucleophilic in the following compounds. Another answer. அது என்ன ரியாக்ஷன் தான்? நியூக்ளியோஃபிலிக்ல 2 தான் பார்த்துருப்போம். என்னது? ஒன்று SN-AR, இன்னொன்று என்னது? பென்சைன். கரெக்டாக இல்லையா? இதான் கான்செப்ட்.
எலக்ட்ரான் கொடுத்துட்டே குரூப் தானே ஃபர்ஸ்ட், அப்படி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் இப்சோ அட்டாக் கரெக்டா இல்லையா? எலக்ட்ரான் கொடுத்துட்டா குரூப் அதிகமாக ரியாக்ஷன் வந்து அதிகமாகும். எஸ்என்இஆர் சொன்னாவே அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டா குரூப் ஆகுது. 35 which of the following sequence of the reaction is முதல்ல பென்சீன், அது ஃபுடல் கிராஃப்ட் அல்கைலேஷன், அப்போ குளோரோ பென்சீன் கிடைக்கும். சோடியம் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? டைஃபினைல். அது என்ன ரியாக்ஷன் தெரியுமா? உட்ஸ் ரியாக்ஷன், கிட்டிக் ரியாக்ஷன். உட்ஸ்ன்றது அல்கைல் அலிபாட்டிக் காம்பவுண்ட் இருக்கும். கிட்டிக் அப்படிங்கிறது அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஃபினைல் ராடிக்கல் ரெண்டு ஃபினைல் ராடிக்கல் கிடைக்கும், ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணும். 35 3 diphenyl. 36 chlorobenzene react with magnesium with the diether to give a compound 1 which further react with ethanol to give benzene. கரெக்டா? முதல்ல என்ன ரியாக்ஷன் நடக்குதுல? முதல்ல குளோரோபென்சீன்ல இருந்து என்ன நடக்கும்? இன்சர்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். கரெக்டா இல்லையா? முதல்ல குளோரோபென்சீன்ல இருந்து மெக்னீசியம் போட்டீங்கன்னா மெக்னீசியம் இங்கே போய் இன்செர்ட் ஆகும், MgCl கிடைக்கும். அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது MgCl-ம் OH வெளியே போயிட்டு MgCl OH வெளியே போயிட்டு பென்சீன் கிடைக்கும். எதில் பார்க்குறீங்கன்னா இதனுடைய ப்ரிப்பரேஷனில் பார்ப்போம். அது பார்ப்போம். அதுவும் இல்லாமல் அந்த பென்சீன் மெக்கானிக்ஸோடைய இதில் முதல்ல பார்ப்போம். இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பென்சீன் போடுவோம் எலிமினேஷன். 36க்கு 4. அடுத்து 37 which of the following compound gives the fastest SN2ER? அது SNER. என்ன ஆப்ஷன்? தேர்ட் எலக்ட்ரான் withdrawal. 37க்கு 3. which of the following gives the SN2ER? இது லீவிங் குரூப் உடைய டெண்டன்சி இல்ல. SNER கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தி டெஃபிஷியன்ட் சென்டர். நீங்க அதை பார்க்கணும். நம்ம இப்சோட்ட கரெக்டாக கூட நீங்க பார்த்துருக்கோம். இப்போ NO2 எல்லாத்துலேயுமே NO2 சேம் வச்சுக்கோங்களேன். நீ இது மாதிரி ஆர்டர் எழுதி போட்டு நீ வேணா கொஸ்டின் எடுத்து பாருங்க. குளோரின் புரோமின் கரெக்டா? லீவிங் குரூப் உடைய டெண்டன்சி பொறுத்து இல்லைன்னு பார்ப்போம். இது எலக்ட்ரான் வித்ட்ரா குரூப் எல்லாமே சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். குளோரின் அதிகமான எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணும். அப்போ இந்த பிளேஸ் தான் வந்து இப்சோட்டாக்கு ஹைலி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர். NO2 ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ரா குரூப் கம்ப்ளீட் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும். குளோரின் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், அதுவும் கம்ப்ளீட் எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும். ஸோ நடக்கக்கூடிய அட்டாக் வந்து இப்சோ அட்டாக். இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஹைலி டெல் பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும். நீ வேணா நம்ம கொஸ்டின் எடுத்து பாருங்க. இப்சோ SNER மெக்கானிசம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர், நாட் லீவிங் குரூப். லீவிங் குரூப்பை பொறுத்தது கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? நீங்க என்ன கிளாஸ் நோட்ஸ் எடுத்து பாருங்க, இல்லைன்னா நம்ம நடத்துகிற வீடியோஸ் கூட எடுத்து பாருங்க. SNER mechanism completely based on the electron deficient center, does not depends upon the leaving group. சொல்ல புரியுதா? ஸோ சப்போஸ் நம்ம குளோரின் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குளோரின் தான், அதுக்கப்புறம் குளோரின், அதுக்கப்புறம் தான் குளோரின், அதுக்கப்புறம் தான் அயோடின். நீ SN1 SN2 வரது என்ன பார்க்கணும்? ஏன்னா SN1 SN2 E1 E2 லீவிங் குரூப் டெண்டன்சி பொறுத்து இருக்கு. பெஸ்ட் லீவிங் குரூப் இருக்கு, அது நடக்கும். ஆனால் இப்சோட்டாக்கு அப்படி இல்லை, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர் தான். கரெக்டாக இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து இதுதான் வரும். செகண்ட் ஒன் குளோரின். ஏன்னா தேர்ட் ஆப்ஷனில் புரோமின் இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் குளோரின் இருக்குது. ரெண்டுத்துக்கு மட்டும் 2 எலக்ட்ரான் வித்ட்ரா குரூப் இருக்குது. ப்ளஸ் புரோமினோட குளோரின் அதிகமான எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். 38க்கு செகண்ட் ஒன். 39 ஃபர்ஸ்ட் ஒன். முன்ன பார்த்த அதே ரியாக்ஷன் தான். 39 ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் வந்து டைசோடைசேஷன், பென்சின் டைசோனியம் குளோரைடு கிடைக்கும். அதை குப்ரஸ் குளோரைடு போட்டோம்னா குளோரோ பென்சின் கிடைக்கும். 39 first one. 40. Arrange the following carbocation in the correct order of stability. Second option. Regular. First mesomerica, lone pair. அதுக்கப்புறம் hyper conjugation. அதுக்கப்புறம் only resonance. அதுக்கப்புறம் alpha hydrogen. 40 second one. 41. Arrange the following as decreasing order of stability. Third one. 41 third one. 42 dancer. 42 to 4. 43 most stable carbocation. 43
தேர்ட் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் ஒரு கார்போகேட்டன்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா ஸ்டெபிலிட்டி அதிகம். ஃபோர்த் தான் சார். செகண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குன்னு பார்த்தா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான் ஆர்த்தோ பேரா டைரக்ஷனல் கேரக்டர், அது மெட்டா டைரக்ஷனல் கேரக்டர் தான் வரும். கரெக்டா? ஃபோர்த் மட்டும் தான் ஆர்த்தோ அண்ட் பேராக்கு ஃபர்ஸ்ட் பிரியாணி. ஸோ 43க்கு 4. 44 most stable carbocation. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எலக்ட்ரானை டொனேட் பண்ணி மீசோமரிக் எஃபெக்ட் தான். எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்? ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன்? 6 ஆல்ஃபா ஹைட்ரஜனா? மீசோமரிக் எஃபெக்ட் இருக்கு இல்லையா? அடுத்ததுல 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன், அதுவும் என்னது? மீசோமரிக். அடுத்தது ஆல்ஃபா ஹைட்ரஜன் எத்தனை? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன், அதுவும் மீசோமரிக். அடுத்தது ஒன்லி இதுதான் மட்டும்தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும்தான். ஆனால் ரெண்டுமே எத்தனை இருக்கு? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டுமே என்னது? 6. பெதை பார்க்கணும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்க்கணும். லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் மோர் டோனா. நைட்ரஜன் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் மோர் டோனா. ஸோ ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் ஃபர்ஸ்ட் கிடையாது. 44க்கு செகண்ட் ஒன். 45 மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்பீசிஸ். most stable species. First one. Second வராது. ஒரு ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா பென்சின் மேல ஒரு கார்பேனியன் இருக்கா, அந்த கார்பேனியன் ஃபார்ம் ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரிபிள் பாண்ட் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? அந்த ட்ரிபிள் பாண்ட் அப்படிங்கிறது sp கேரக்டர். நம்ம சிமிலர் டு தான், பட் எக்ஸாக்ட் sp இல்லைல்ல, அது அப்ராக்சிமேட்லி sp2 தான். பென்சைன் மாதிரி இருக்கு மெக்கானிசம். அதில் ஒரு மீத்தாக்சி குரூப் இருக்கும்போது மீத்தாக்சி அப்படிங்கிறது எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப் ஆக்சிஜன். அப்போ அந்த sp கேரக்டர் தான் பண்ணும், ஸ்டெபிலைஸ் பண்ணும். அடுத்து பாருங்க, அந்த கார்பேனியனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு அந்த குரூப் எதுவுமே எலக்ட்ரான் வித்ட்ரா யூஸ் பண்ணல. தேர்ட்ல எலக்ட்ரான் வித்ட்ரா குரூப் இருக்கப்பட்டு 2 பிளேஸ் தள்ளி இருக்கு. கரெக்டா? ஃபோர்த்தில் இந்த குரூப்பே இல்லை. கரெக்டாக இல்லை? எலக்ட்ரான் வித்ட்ரா குரூப் அதிகமாகும்போது கார்பேனியனுடைய ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? சொல்ல புரியல உங்களுக்கு? இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, OMe, இதுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இது ட்ரிபிள் பாண்டட் கேரக்டர், பார்ஷியலி ட்ரிபிள் பாண்டட் கேரக்டர் மாறும். இந்த ட்ரிபிள் பாண்ட் கேரக்டர் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி sp, பட் எக்ஸாக்ட் sp இல்லை. ஏன்னா பென்சைன் மெக்கானிசம் sp2 ஹைபிரிடைசேஷன். இந்த sp அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் s கேரக்டர் பார்க்கும்போது என்னது 50% s கேரக்டர் இருக்கு. இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன குரூப் இருக்கு? ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணி இன்னும் அதனுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? மற்ற கேரக்டர் மற்ற ஆப்ஷன்ல அந்த மாதிரி இல்லை. ஸோ 45க்கு ஃபர்ஸ்ட் ஒன் மைனஸ் சைடு எஃபெக்டை ஷோ பண்ண முடியும். OMe மீத்தாக்சின். 45க்கு ஃபர்ஸ்ட் ஒன். 46 which of the following first one is more stable than second? All of these. 46க்கு 4. 47 fourth one correctly stability oxy anion giving the below compounds. First resonance இருக்கு, அடுத்ததுல resonance இருக்கு. பட் ரெசனன்ஸ்லயே ஆக்சிஜன் டு ஆக்சிஜன் ரெசனன்ஸ், ஆக்சிஜன் டு நைட்ரஜன் ரெசனன்ஸ், கார்பன் டு ஆக்சிஜன் ரெசனன்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆக்சிஜன் டு ஆக்சிஜன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் டு நைட்ரஜன், அதுக்கப்புறம் தான் கார்பன் டு ஆக்சிஜன். ஏன்னா லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சரிங்களா? அந்த ரெசனன்ஸ்ல எல்லாமே சேம் டைப்பான ரெசனன்ஸாக இருக்கும்போது அடுத்த கேட்டகரியே பார்க்கணும். பட் கார்பன் ஆக்சிஜன், கார்பன் அது ஆக்சிஜன் நைட்ரஜன், ஆக்சிஜன் ஆக்சிஜன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆக்சிஜன் ஆக்சிஜன் தான் ரெசனன்ஸ் தான். 47க்கு 4. 48 ஒரு கார்பேனியன் இருக்கு. கரெக்டா? அது என்ன கார்பேனியம்? sp3. அடுத்தது sp2. அடுத்தது இதுதான் பார்த்தோம். ஒரு sp-க்கு மேலே எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப் இருந்தால் ஆகும், இன்னும் ஸ்டெபிலிட்டி இருக்குது. கரெக்டாக பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் அதிகமாகும் போது கார்பேனியனுடைய ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸோ ஆன்சர் வந்து என்னது? தேர்ட். அடுத்தது correct the order of stability, the carbanion is decreasing order. அந்த क्वेश्चन தான் அது. 48 का ஆன்சர் தான். அந்த क्वेश्चन அந்த क्वेश्चन மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க. 48 9 அந்த क्वेश्चन சொல்றேன். அடுத்து 50 correct decreasing order of stability of the following carbocation. ஆன்சர் first CH3
அதோட ஐசோடோப் CD3, அதுக்கப்புறம் CT3, அதுக்கப்புறம் என்னது பென்சைல் கார்போனேட். இது எல்லாமே ஹைப்பர் கான்ஜுகேஷனை ஷோ பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஃபர்ஸ்ட் பீரியட் எழுது. sp2 கார்பனுக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும்? ஹைப்பர் கான்ஜுகேஷன் அட்லீஸ்ட் ஒரு sp3 கார்பன்ல அட்லீஸ்ட் ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கணும். அப்படி இருந்தால் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் நோ பாண்ட் ரெசனன்ஸ் பேக்கர் நாதன் எஃபெக்ட்னு சொல்றோமா இல்லையா? அந்த பாண்ட் உடையும். அப்போ கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு, கார்பன் டியூட்டியம் இருக்கு, கார்பன் டெரிட்டியம் இருக்கு. அப்படின்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மாஸ் நம்பர் இன்க்ரீசஸ் closer to the bond. பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அப்போ எங்க பாண்ட் வீக்கா இருக்கும்? ஹைட்ரஜன். அப்போ எந்த பாண்ட் ஈஸியாக உடையும்? அப்போ அந்த பாண்ட் உடைஞ்சா தான் ஈஸியாக என்ன பண்ண ஹைப்பர் கான்ஜுகேஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் உடையும். அதுக்கப்புறம் தான் கார்பன் டியூட்டியம். அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் யார் கொடுக்கணும்? மெத்தில் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் CD3, அதுக்கப்புறம் தான் என்ன? இதே எஃபெக்டை இண்டக்டிவ் படி பார்க்கும்போது யாருக்கு வரும்? இதே எஃபெக்ட் இண்டக்டிவ் படி பார்க்கும்போது யார் பக்கத்தில் இருக்காங்களோ அது இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் யார் கொடுத்துருப்போம்? CT3 கொடுத்துருப்போம். நீங்கள் வேணா கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பீரியட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இண்டக்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பீரியட் நம்ம யாருக்கு கொடுக்கணும்? ஸ்டெபிலிட்டி வரும்போது ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் கொடுக்கணும். ஸோ கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் தான் முதல்ல உடைய, அந்த பாண்ட் தான் வீக் பாண்ட். கார்பன் டெரிட்டியம் பாண்ட் வந்து ஸ்ட்ராங் பாண்ட். ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஏ ஃபர்ஸ்ட் ஒன் X, Y, Z and Z. $51, 3 stability order. 52 most stable carbocation. First one. Third mesomeric இல்லையா? Third one mesomeric oxygen இருக்கு பாருங்க. 52 க்கு third. 52 க்கு third. 53 second one. First aromatic, ரெண்டாவது non aromatic, அடுத்து anti aromatic. 53 க்கு second one. 54 fourth. ஒரு கார்பனுடைய ஸ்டெபிலிட்டி எலக்ட்ரான் வித்ட்ரா இன்டு அதிகமாகும்போது அதிகமாகும். 54 க்கு 4. 55 free radical second one. Benzyl with hyper conjugation. 55 க்கு 2. 56 first one. 56 க்கு first one. எல்லா ரெசனன்ஸ் இருக்கு பிளஸ் 5 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. 56 க்கு first one. 57 decreasing order of stability of the following radicals. Fourth one. ஏன்னா 3ல ரெசனன்ஸ் இருக்கு 5 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லோக்கலைசேஷன் டி லோக்கலைசேஷன் இல்லை, கரெக்டா? அது அன்ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல். அடுத்தது 2 ஆல்பா ஹைட்ரஜன், அதாவது அல்லைலிக், அது அல்லைலிக் ஃப்ரீ ரேடிக்கல். அடுத்தது பிரைமரி, அதில் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் படி பார்க்கும்போது 3க்கு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் தான் 1. 57 க்கு 4. 58 ஸ்டேபிள் கார்போகேட்டையான் செகண்ட் ஒன் 7 ஆல்பா ஹைட்ரஜன். 59 stable free radical third option. 60 most stable propylene cation. 60 की 4. 61 what can we do? ஒரு டபுள் பாண்ட் மட்டும் தான் ஸ்டெபிலைஸ் பண்ணனும். அடுத்த டபுள் பாண்ட் ரெண்டு சிக்மா பாண்ட் தள்ளி தான் இருக்கு, கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ரெசனன்ஸ் இல்ல, கரெக்டா இல்லையா? அடுத்ததுல எத்தனை ரெண்டு ரெசனன்ஸ் இருக்கா இல்லையா செகண்ட் ஆப்ஷன்ல? அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் யாருக்கு கொடுக்கணும்? ரெசனன்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். டபுள் பாண்ட் எங்க இருக்குன்னு பார்க்க கூடாது. டபுள் பாண்ட் வந்து கான்ஜுகேஷன்ல இருக்கணும், கரெக்டையா? சரி, சஸ்டெயின் கூட இருக்கட்டுமே. சஸ்டெயின் கூட ப்ரியாரிட்டி யாரு? ரெசனன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அப்படிதான் கொடுக்கணும். சஸ்டெயின் தான் இருந்து போகுது. நமக்கு என்னது ரெசனன்ஸ், அதுக்கப்புறம் தான் அல்கைல், அல்கைல் தான் கஸ்டடி, கரெக்டா இல்லையா? ஸோ ஆப்ஷன் வந்து 2. 61க்கு 2. ஏன்னா ரெண்டு டபுள் பாண்டும் ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் பண்ணி. 61க்கு 2. 62 the order of decreasing stability third option. first 6 alpha hydrogen, அடுத்தது ரெசனன்ஸ் இருக்கு, கரெக்டா இல்லையா? அதாவது மீசோமரிக் இருக்கு, லோன் பேர்.
அடுத்தது மைனஸ் ஐ எஃபெக்ட் கரெக்டா OCH3 62 க்கு 3 அடுத்து 63 செகண்ட் ஆப்ஷன் முன்ன சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் பார்க்கணும் அதுக்கப்புறம் எஸ்பி பார்த்துட்டு அது எஸ்பியில் டொனேட்டிங் குரூப் இருக்குது கரெக்டாக இல்லையா ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கம்மி ஸோ 63க்கு 2 64 arrange the following intermediate into decreasing order of stability. Fourth option first period யார் கொடுக்கணும் பேரா பொசிஷன்ல NH2 அதுக்கப்புறம் OH ஏன்னா ரெண்டுமே மீசோமரிக் அப்போ தான் ஃபர்ஸ்ட் பீரியட் அதுக்கப்புறம் ஏன்னா குளோரின் வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட் ஷோ பண்ண முடியும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருந்தால் கூட மைனஸ் ஐ ஸோ 64க்கு 4 65 acidic strength of the following alcohols. Third option first அந்த SP character percentage of S character அதுக்கப்புறம் என்னது அதில் டொனேட்டிங் கேரக்டர் இல்லை ஒன்லி SP கேரக்டர் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சினில் ரெசனன்ஸ் இருக்குது ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது கரெக்டாக இல்லையா இதில் வந்து நம்ம அசிடிக் கேரக்டர்னா ஒன்லி என்ன பண்ணோம் எலக்ட்ரானை பற்றி தான் நம்ம ஈஸி H+ கொடுக்கக்கூடிய நேச்சர் இருக்குது சரிங்களா ஸோ 65 to 3 66 the barrier of the rotation about the indicate bonds will be the maximum in which of the following compounds என்ன டைப்பான காம்பவுண்ட்ஸ் ஃபுல்வலின் காம்பவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே அரோமேட்டிக்கா ஹைலி அரோமேட்டிக் அடுத்தது ஒன்று அரோமேட்டிக் இன்னொன்று ஆன்டி அரோமேட்டிக் இருக்கும் அப்போ ஓவராலாக பார்க்கும்போது நான் ஃபுல்வலியில் என்ன கிடையாது ஆன்டி அரோமேட்டிக் ஒரு ரெஸ்ட்டுமே கிடையாது ஒன்லி அரோமேட்டிக் இன்னொன்று என்னது நான் அரோமேட்டிக் கரெக்டாக அடுத்தது இது ஆன்டி அரோமேட்டிக் அது ரெண்டுமே அரோமேட்டிக் ப்ரோபிலின் கேட்டியானா இருக்கும் சைக்ளோபென்டாடையல் ஆனியானா வரும் ரெண்டுமே அரோமேட்டிக் அவங்க கேட்கறது என்னது பேரியர் ஆஃப் த ரொட்டேஷன் பேரியர் ஃபார் ரொட்டேஷன் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் கரெக்டா அப்போ லீஸ்ட் ஸ்டேபிள் தான் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் ஆன்சர் வந்து என்னது ஒய் செகண்ட் ஆப்ஷன் 67 order of Ka in the following compounds. Third option ரெண்டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் NO2 ஒரு மைனஸ் ஐ எஃபெக்ட் ஷோ பண்ணக்கூடியது அதில் நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் குளோரின் மைனஸ் ஐ எஃபெக்ட் ஷோ பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராங் எலக்ட்ரான் நீங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு குளோரினை பார்க்கக்கூடாது ஒரு கார்பன் தள்ளி இருக்கு கரெக்டா ஸோ 67க்கு 3 68 decreasing order of acidity of the following compounds. ஃபர்ஸ்ட் பீரியட் யார் கொடுக்கணும் கீழோட கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்க ரெண்டு பேரும் கொடுத்ததுக்கப்புறம் மற்றதுக்கு போகணும் கரெக்டாக இல்லையா ஏன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ல COO அதான் மோர் ஸ்டேபிள் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் H+ ஈஸியாக கொடுக்கும் முதல்ல COH தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கம்பேர் டு த OH அப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது NO2 வந்து திடாயின் குரூப் CH3 அப்படிங்கிறது ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஷோ பண்ணக்கூடிய குரூப் ஸோ இவங்க ரெண்டு பேரில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி NO2 அதுக்கப்புறம் பேரா பொசிஷனில் பென்சில் அதுக்கப்புறம் NO2 நோ சப்ஸ்டிடியூட் கரெக்டாக இல்லையா ஸோ 1 2 3 4 ஆப்ஷன் நம்பர் 2 68க்கு 2 69 which of the following is correct decreasing order of solvolysis with aqueous ethanol செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் யாருக்கு வரணும் டெர்ஷரி கார்போகேட்டையான் ஏன்னா சால்வோலைசிஸ் அப்படிங்கிறது SN1 அடுத்தது செகண்டு அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு வினைல் அதான் லீஸ்ட் ஸோ 69க்கு செகண்ட் மட்டும் தான் சால்வோலைசிஸ் அப்படிங்கிறது SN1 அது predict the product of the following elimination reaction 70 ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் ஏன்னா குளோரின் அயோடின் ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே செகண்டரி தான்
CH3O மைனஸ் அப்படிங்கிறது 1 ஈக்குவலன்ட் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் 2 ஈக்குவலன்ட் கொடுத்தா ரெண்டு பக்கமே டபுள் பாண்ட் கிடைச்சிருக்கும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரிங்லயும் ஒரு டபுள் பாண்ட் கிடைச்சிருக்கு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரிங்லயும் ஒரு டபுள் பாண்ட் கிடைச்சிருக்கு. அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க 1 ஈக்குவலன்ட் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு பக்கம் தான் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ குளோரினா அயோடினான்னு பார்க்கும்போது SN1 SN2 E1 E2 மாதிரி எலிமினேஷன் அப்படிங்கிறது சப்ஸ்டிடியூட் லீவிங் குரூப்பும் பொறுத்து இருக்கு. அப்போ அயோடின் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அங்கே டபுள் பாண்ட் தான் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? செகண்ட் ஒன். 70க்கு செகண்ட் ஒன். 71. The order of the reactivity of phenyl magnesium bromide, which of the following compounds? என்ன ஆன்சர் வரும்? அந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷனுக்கு ஒரு ஆர்டர் எழுதி போட்டுருக்கோம், பார்த்துருக்கீங்களா? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ல ஆசிட் ஹாலைட் RCOCl பார்த்துமா இல்லையா? இப்படி பார்த்துருப்போம். RCW கார்போனில் காம்பவுண்ட்ஸ்ல, அதுக்கப்புறம் தான் ஆல்டிஹைட், அதுக்கப்புறம் கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர், அமைட், அதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் ஐடியா எலக்ட்ரான் டிஃபிஷன் சென்டர். ஒரு கார்போனில் காம்பவுண்ட் எலக்ட்ரான் டிஃபிஷன்டா எலக்ட்ரான் டிச்சா? ஆல் த கார்போனில் காம்பவுண்ட்ஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கண்டென்ட். அதில் நடக்கூடிய அப்போ இந்த டெல் பாசிட்டிவ் கேரக்டர் இந்த மைனஸ் எஃபெக்ட் ஷோ பண்ணக்கூடாது. அப்போ எலக்ட்ரான் வச்சுட்டா பண்ணி இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஆல்டிகேட். ஏன்னா ஆல்டிகேட்ல ஒரு பக்கம் நீங்கள் ஆர் அப்படி கன்சிடர் பண்ணால் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்க முடியும். இது ஆக்சுவலாக பார்த்தா நியூட்ரல். அதுக்கப்புறம் பார்க்கும்போது RC++CH3 மெத்தில் வந்து எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ டெல் பாசிட்டிவ் கேரக்டர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் என்ன ஆகும்? பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவ் நெகட்டிவ் மூவ் ஆகும். அப்போ இதனுடைய ரியாக்டிவிட்டி இன்னும் குறையும். அதுக்கப்புறம் வரும்போது RC++O இதெல்லாம் ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RC++O NH2 இதை கம்பேர் பண்ணும்போது மோர் எலக்ட்ரான் டொனேட்டிவ், லெஸ் எலக்ட்ரான் நெகட்டிவ், மோர் டோனர். இதுக்கப்புறம் இந்த புரியாது. அதுக்கப்புறம் இருக்கு சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன பார்த்துருப்போம்? அன்ஹைட்ரேட் எல்லாமே. இது ஆர்டர் நார்மலாக பார்க்கும்போது அங்கே என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து கீட்டோன், அதுக்கப்புறம் என்னது? ஆல்டிகேட், அதுக்கப்புறம் என்னது? ரெண்டு ஃபினைல் குரூப். ரெண்டு ஃபினைல் குரூப் வந்து ரெசனன்ஸ் ஃபினைல் ஸ்டெபிலைஸ் பண்ணும் டெல் பாசிட்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆல்டிகேட் தான். கரெக்டா? ஆல்டிகேட், அதுக்கப்புறம் என்னது? கீட்டோன், அதுக்கப்புறம் தான் ஃபினைல். ஃபினைல் வந்து ஐடி ஸ்டெபிலைஸ்டு. சரிங்களா? அப்போ ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க கேட்கறது என்னது? ரியாக்டிவிட்டி ஆஃப் ஃபெனைல் மெக்னீசியம் புரோமைட் கிரிக்னார் ரியேஜென்ட்கான ரியாக்ஷன். கிரிக்னார் ரியேஜென்ட் அப்படின்னா வரக்கூடியது அது R- ஜென்ரலாக. அந்த R- என்ன பண்ணி அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணது ஹைலி டெல் பாசிட்டிவ் கேரக்டராக இருக்கும். எந்த அளவுக்கு டெல் பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் வேகமாக இருக்கும். ஸோ இதுதான் ஆர்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ 71 3 C. அடுத்து 72 லெஸ் இன்டெட் சைடில் அட்டாக் பண்ணும். ஈபாக் சைடில் எங்கே அட்டாக் நடக்குதுன்னா லெஸ் இன்டெட் சைடில் தான் அட்டாக் நடக்கும். அந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே அட்டாக் பண்ணி அந்த ஸ்டாருக்கும் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய பாண்டு பிரேக் ஆகும். கரெக்டாக? திரும்ப என்ன பண்ணோம்? அந்த ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய நோட் நெகட்டிவ் சார்ஜ் சிஎல்ல போய் அட்டாக் பண்ணி திரும்ப 3 மெம்பர் எங்கே ஃபார்ம் ஆகும். மெக்கானிசம் புரியுதா? இப்படி இருக்கு. சும்மா நார்மலாக சொல்கிற மாதிரி இங்கே சிஎல் எடுத்து வச்சு போகிறோம். இங்கே தான் ஸ்டார் கொடுத்துருக்கோம், இங்கே அட்டாக் பண்ணும். இந்த பாண்ட் பிரேக் ஆனால் O- மாறும். அப்போ இங்கே ஒரு இப்படி கிடைக்குமா? OE-ன்னு கிடைக்கும். இதை அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த லீவிங் குரூப் அட்டாக் பண்ணால் 1 2 3 மெம்பர் அதில் என்ன இருக்கும்? அந்த ஸ்டார் போர்ட் இடத்துல OE இருக்கும். கரெக்டாக? ஏன்னா இந்த லீவிங் குரூப் இருக்கா, திரும்ப நெகட்டிவ் சார்ஜ் பண்ணி இன்ட்ராமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் வந்து நடக்கும். அப்போ இன்டர்மாலிகுலர் அட்டாக் வந்து நடக்கும்போது லீவிங் திரும்ப வெளியே போயிட்டு திரும்ப ஒரு 3 மெம்பர் தான் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? மெக்கானிசம் புரியுதா? இந்த ஸ்டார் கொடுத்த லெஸ் இன்டெட் சைடில் தான் அட்டாக் பண்ணும். ஏன்னா வரக்கூடியது பல்கி குரூப் OET அப்படிங்கிறது பல்கி நியூக்ளியோஃபைல். அந்த பல்கி நியூக்ளியோஃபைல் எங்கே போய் அட்டாக் பண்ணும்? லெஸ் இன்டெட் சைடில் அட்டாக் பண்ணும். குளோரின் இருக்கக்கூடிய சைடில் போய் அட்டாக் பண்ணக்கூடாது. சொல்றது புரியுதா? லெஸ் இன்டெட் சைடில் போய் அட்டாக் பண்ணால் அந்த பாண்ட் பிரேக் ஆகும். இந்த பாண்ட் பிரேக் ஆனால் ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த காம்பவுண்டில் ஆல்ரெடி ஒரு குளோரின் இருக்கு. திரும்ப இந்த கார்பனில் திரும்ப என்ன பண்ணும்? அந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணும்போது 1 2 3 மெம்பரிங் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டார் இந்த இடத்துல அந்த நியூக்ளியோஃபைல் வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். நீங்கள் ஸ்டார் மென்ஷன் பண்ணி ஒரு மெக்கானிசம் பண்ணுங்க. சொல்றது புரியுதா? 72க்கு 4. இது ஈபாக்சைடு நடக்கும்போது சொல்லியிருக்கேன். SN2 ரியாக்ஷன் நடத்திருக்கீங்க, என்ன எடுத்து பாருங்க நம்ம கிளாஸ். 73
73 none of this எதுவுமே இல்லை. ஒரு ஃபினைல் மெக்னீசியம் புரோமைட் பண்ணினா முதல்ல இன்சர்ஷன் நடக்கும். கரெக்டா? அந்த பக்கம் Br இருக்கு, இந்த Cl இருக்கு. முதல்ல இன்சர்ஷன் அப்படி கிடைக்கும். MgBr கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னது? D2O OD வந்து அட்டாக் பண்ணும். OD அட்டாக் பண்ண எங்க அட்டாக் பண்ணும்? இங்க அட்டாக் பண்ணும். இங்க OH னு OD னு மாறி இருக்கணும். இங்க இருக்குங்க. முதல்ல இன்சர்ஷன் நடக்குமா? குளோரின் இருக்கு, புரோமின் இருக்கு. முதல்ல எங்க இன்சர்ட் ஆகும்? எங்க வீக் பாண்டா இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். கரெக்ட்டா இல்லையா? அப்ப இந்த பாண்ட் தான் வீக் பாண்ட். புரோமின் இருக்குது. அப்ப முதல்ல இங்க இன்சர்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய T2O ல இருந்து OD மைனஸ் வரும். OD மைனஸ் இங்க அட்டாக் பண்ணா என்ன ஆகும்? டி எதுவுமே கிடைக்காது ஆன்சர். புரியல? வாட்டர் பாம்பு OH போய் சேரணும். MgPr எப்படி வச்சிருக்கோம்? MgPr வாட்டர் பாடியில் OH கிடைக்கும். இப்போ டியூட்டியம் போடும்போது MgPr அண்ட் OD கிடைக்கும். இங்கே டி எப்படி வரும்? இதெல்லாமே வெளியே பண்ண அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லையா? எல்லாம் வெளியே தான் போகணும், அங்கே இருக்கக்கூடாது. சொல்ல புரியுதுங்களா? MgPr ஏன்னா மெக்னீசியம் 2+ ஒரு OH மைனஸ் ஒரு Br மைனஸ் ஆப்ஷன் அப்படி எதுவுமே இல்லை. நன் ஆஃப் திஸ் ஆன்சர். க்கு 4. 74. Which one of the following is the strongest nucleophilic site in the following species? A, B, C, D. ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, O மைனஸா? நியூக்ளியோஃபிலிக் அப்படின்னா எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் மட்டும் போதும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ ROR ஈத்தர் கொடுத்தா எலக்ட்ரான் டிச். இப்போ ஈத்தர் கூட ரியாக்ட் பண்ணும்போது இப்படி கிடைக்கும். ROR ஹைட்ரஜன் இங்க பிளஸ் கிடைக்கும். இதுல யாரு லீடிங் குரூப்? இது ரியாக்ஷன் நடக்கும்போது ஈத்தர் என்ன ஆகாது? சரி, இப்போ ROH ன்னு பார்க்கறோம். ஒரு H+ போறோம். எலக்ட்ரான் டிச் அட்டாக் பண்ணுதா? ROH ஹைட்ரஜன் இங்க பாசிட்டிவ். இது புதுசா வந்து ஒரு ஹைட்ரஜன். இப்போ H+ வெளிய போறோமா இல்லையா? திரும்ப நமக்கு என்ன கிடைக்கலாம்? எலக்ட்ரான் டிச் எடுத்து பிளஸ் ரியாக்ஷன் நடக்குது. சொல்றது புரியுதா? இப்போ வாட்டர் இருக்கு H2O. இப்போ திரும்ப என்ன பண்ணலாம்? ஒரு எலக்ட்ரோஃபைல் வரலாம். எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணா H+ வெளியே போயிட்டு திரும்ப நமக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் திரும்ப ஒரு எலக்ட்ரோஃபைல் கிடைக்கும். ஒரு H+ வெளியே போய் அந்த H+ வந்து பெஸ்ட் லீடிங். கரெக்ட்டா? ஈத்தர்ல என்ன இல்ல? CH3+ வந்து லீடிங் குரூப்பா? லீடிங் குரூப்ல அந்த ரியாக்ஷன் என்ன ஆகாது? நடக்காது. அப்ப இது எலக்ட்ரான் டிச் தான், ஆனா என்ன இல்ல? நியூக்ளியோஃபைல் இல்ல. கரெக்ட்டா இல்லையா? அந்த கேட்டகரி தான். ஃபர்ஸ்ட் இருக்கு என்னது? ஆப்ஷன் 1 ல கொடுத்திருக்கிறது O மைனஸ் திரும்ப டபுள் பாண்ட் கேரக்டரா மாறும். ஏன்னா ரெசோனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். அப்ப எலக்ட்ரான் டிச் தான், பட் பார்ஷியலி எலக்ட்ரான் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். ரெசோனன்ஸ்ல இன்வால்வ் ஆகணும் பிளஸ் எலக்ட்ரான்ஸ் கொடுத்தா தான் அது நியூக்ளியோஃபைல். கரெக்ட்டா இல்லையா? சரி. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. அதுவும் O மைனஸ் அதுவும் ரெசோனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். தேர்ட் ஆப்ஷன் ரெண்டு பக்கமே ரெசோனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். ஃபோர்த் ஆப்ஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? 1 2 3 னு 1 ரெசோனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுமா பண்ணாதா? ரெசோனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணனும். நியூக்ளியோஃபைல் வந்து எலக்ட்ரான் கொடுக்கணும். சரி, ஒரு 50% கொடுக்கறதா வச்சுக்கலாம். சரிங்களா? 50% ரெசோனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணதா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 50% டொனேட் கேரக்டர், 50% ரெசோனன்ஸ். தேர்ட் ரெண்டு பக்கமே ரெசோனன்ஸ் இருக்கு. அதுவும் 50 கூட வச்சுக்கோங்களேன். ஆனா ஃபோர்த் ரெசோனன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி ஆல்ரெடி என்னவா இருக்குது? ஃபினைல் சி தான மீனிங் எத்தனை? அப்ப அந்த ஃபினைல் குரூப்புக்கு மேல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணாது? எங்கேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாது. கம்ப்ளீட் எலக்ட்ரான் வந்து ப்ரொவைட் தான் பண்ணும். கரெக்ட்டா இல்லையா? ஆன்சர் என்னது? 4. பி ஆப்ஷன் தான் கரெக்ட். 74 க்கு 4 highly strong nucleophile. 75 fourth option. முதல்ல அந்த 5 மெம்பர் ரிங்குக்கு மேல ஒரு கார்போகேட்டைல் ஃபார்ம் ஆகும். இந்த கிளாஸ்ல நடக்குது ரிங் எக்ஸ்பான்ஷன், ரிங் காம்ப்ளெக்ஸ் நடக்குது. அந்த ரிங்குக்கு மேல நீங்க ஒரு கார்போகேட்டைல போட்டு திரும்ப 5 மெம்பர் 4 மெம்பர் எழுத கூடாது. 5 மெம்பர் ரிங்குக்கு மேல இருக்கக்கூடிய அந்த OH போய் முதல்ல H+ அட்டாக் பண்ணும். அந்த 5 மெம்பருக்கு மேல ஒரு கார்போகேட்டைல் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 4 மெம்பர் ரிங் எக்ஸ்பான்ஷன் நடந்து ரெண்டு 5 மெம்பர் ரிங்கா மாறும். திரும்ப என்ன பண்ணும்? அந்த 5 மெம்பருக்கு மேல இருக்கக்கூடிய கார்போகேட்டைல் இன்னொரு 5 மெம்பர் இருந்து 6 மெம்பரா மாறும். சரிங்களா? மெக்கானிசம் பார்த்துருக்கீங்க நம்ம கிளாஸ்ல.
பார்த்துருக்கோம். அதே மெக்கானிசம் நடத்துக்கும். கடைசியில் என்ன ஒரு 5 மெம்பர் திரும்ப 6 மெம்பராக மாறும். அதுக்கு மேலே பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஹீட் கொடுத்துருக்கிட்டு எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். சரி, எலிமினேஷன் அப்படி பீட்டா கார்பன்லேருந்து ஒரு ப்ரோட்டான்ஸ் வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தால் ஒரு டபுள் பாண்ட் வந்து கிடைக்கும். மெக்கானிசத்தில் நான் குரூப்பில் போட பாருங்க. எதுல மெக்கானிசம் வேணுமோ குரூப்பில் மெசேஜ் போடுங்க. அது மெக்கானிசம் தான் இருப்பாங்க. உங்களுக்கு யாருக்கும் புரியல. 75 அது கிளாஸில் நடத்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது மெக்கானிசம் எதாவது தேவைப்பட்டால் குரூப்பில் மெசேஜ் போடுங்க. அதுக்கான மெக்கானிசம் நான் பண்ணுறேன். 76 NaNO2 டைசோடைசேஷனா? அப்போ NH2 என்ன மாறும்? N2 + N2 + அங்கே ஒரு கார்போஹைட்ரேட் கிடைக்குமா? கிடைக்காதா? இப்படி ஒரு கார்போஹைட்ரேட் கிடைக்கும். இந்த இடத்துல கார்போஹைட்ரேட் கிடைக்கும். ஆல்ரெடி பென்சில் எப்படி இருக்கு? இந்த டபுள் பாண்ட் போய் அட்டாக் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு H இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்து H+ வெளியே போயிடும். அதே மெக்கானிசம் தானே. இன்ட்ராமாலிகுலர் அட்டாக். இது ஆப்ஷன் வரும். செகண்ட் ஆப்ஷன். எப்படி பென்சில் போய் ஒரு எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணி H+ வந்து லீடிங் குரூப்பா வெளியே போதோ அதே சேம் தான். சரிங்களா? இங்கே அந்த பென்சில் மேலே ஃபார்ம் ஆகக்கூடிய கார்போஹைட்ரேட் பதிலாக N2 பக்கத்தில் N2 வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போஹைட்ரேட் இங்கே கூடிய 5 பாண்ட் போய் அட்டாக் பண்ணும். அப்போ இங்கே ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கார்போஹைட்ரேட் இங்கே ஃபார்ம் ஆகும். இந்த ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. H+ வெளியே போயிட்டு நமக்கு என்ன கிடைக்க திருப்போம்? ஒரிஜினல் காம்பவுண்டான அந்த ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ 76க்கு 2. 77 நைட்ரேஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. நைட்ரேஷன் எதுவும் நடக்காது. எதுவும் நடக்காதுன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ரெண்டுத்துலையுமே பார்ப்போம். கரெக்டாக இல்லையா? பட் ஃபிடில் கிராஃப்ட் அல்கைலேஷன் அசைலேஷன் எதுவும் நடக்காது. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் நடக்காது. கரெக்டாக? இப்போ இதில் ஒரு பக்கம் பென்சினில் C டபுள் பாண்ட் O இருக்குது. வரக்கூடியது எலக்ட்ரோஃபைல். வரக்கூடியது என்னது? NO2+. NO2 அதான் எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் ஆல்ரெடி எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக இருக்கக்கூடிய ரிங்குக்கு வராது. அப்போ ரிங் எப்படி இருக்கணும்? எலக்ட்ரான் ரிச். இதில் எந்த ரிங் எலக்ட்ரான் ரிச்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரிங் வந்து எலக்ட்ரான் ரிச். CO இருக்கக்கூடிய ரிங் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஏன்னா கார்பனில் அப்படிங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். கரெக்டா? அதில் ஆர்த்தோவில் நடக்கலாம், பேராவும் நடக்கலாம். ஆர்த்தோ வந்து ஆல்ரெடி என்னது? ஸ்டெரிக் ஹண்ட்ரட்ஸ். அப்போ எங்கே நடக்கும்? பேராவும். தேர்ட் ஆப்ஷன். ஒரு பக்கம் ஒரு பென்சிலில் கார்பனைல் குரூப் இருக்குது. கார்பனைல் குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். வரக்கூடியது எலக்ட்ரோஃபைல். அப்போ அந்த பென்சிலும் எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக மாறும். ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இன்னொரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கூட சேராது. அப்போ அந்த ரிங்கில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரிங் தான் எலக்ட்ரான் ரிச். சொல்றது புரியுதா? அந்த ரிங்கில் ஆர்த்தோவுக்கு வரலாம், பேராவுக்கு வரலாம். ஆர்த்தோ ஸ்டெரிக் ஹண்ட்ரட்ஸாக இருக்கிறதுனால பேரா பொசிஷனில் எனக்கு வரும். சரிங்களா? ஏன்னா ஆர்த்தோ பேரா டைரக்ட் செல் கேரக்டர். 77க்கு C தேர்ட் ஆப்ஷன். 78 அந்த 78 மெக்கானிசம் போடுறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க குரூப்பில். சரிங்களா? ஆப்ஷன் நம்பர் 4 2-3 ஸ்டெப்பு போகணும். சரிங்களா? 78க்கு மெக்கானிசம் போடுற. வேறு எதுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். 79 SN1 reaction among the following compounds. தேர்ட் ஆப்ஷன். ஏன்னா தேர்ட் வந்து அரோமேட்டிக், செகண்ட் வந்து ஆன்டி அரோமேட்டிக், ஃபர்ஸ்ட் வந்து நான் அரோமேட்டிக் அண்ட் ரெசனன்ஸ். ஆன்டி அரோமேட்டிக், சாரி நான் அரோமேட்டிக். 79க்கு C தேர்ட் ஒன். அடுத்து 80 ஃபர்ஸ்ட் ஒன். Fourth option. Always increases the activation energy for the reaction. Decrease ஆகலாம். Activation energy increases. அது மட்டும். Catalyst அப்படிங்கிறது participation in the reaction does not affect the rate of the energy path. Always decreases the rate of the reaction. Always increases the activation energy of the reaction. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் போட்டுங்க. மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது பார்ட்டிசிபேஷன் இந்த கேட்டலிஸ்டிக் வந்து இன்க்ரீஸும் ஒன்று டிக்ரீஸும் சொல்லி எடுத்து பண்ணும். கேட்டலிஸ்டுடைய ரோல் என்னன்னா ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அவங்க ஆல்வேஸ்ன்னு சொன்னால் இன்க்ரீஸ் மட்டும் தான் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேர்ட் ஆப்ஷன் ஆல்வேஸ் டிக்ரீசஸ். அது தப்பு. ஆல்வேஸ் வரக்கூடாது. சில நேரத்தில் டிக்ரீஸும் பண்ணலாம், சில நேரத்தில்
இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்படி இல்லை, ஆக்டிவேஷன் எனர்ஜி படிக்கிறது தான் அதனுடைய வேலை. எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இல்லை, ரெண்டு வேலையுமே செய்யும். ஒரு ரியாக்ஷன் வேகமாக நடக்கணும் அப்படின்னாலே கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம், ஒரு ரியாக்ஷன் மெதுவாக நடக்கணும்னாலே நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் மற்றதை கம்பேர் பண்ணும்போது கரெக்டான ஆன்சர். சரிங்களா, நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் படிங்க போதும். ஏன்னா ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தை வச்சு நம்ம ஆன்சர் போடுறோம். சரிங்களா, 80க்கு ஃபஸ்ட் ஒன். 81 இது இதில் வரக்கூடியது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இண்டோர், தேர்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் ரெசனன்ஸை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணோம். நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் இன்க்ரீசஸ், எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீசஸ், ஹைலி ரியாக்டிவ்னு சொல்லுவோம். தேர்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க, அது நடக்கும்போது என்ன சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த இண்டோரில் எங்கே அட்டாக் நடக்கும், பைரோல் ரிங்கில் தேர்ட் பொசிஷன் நைட்ரஜன், அது பக்கத்தில் இருக்கிற செகண்ட் பொசிஷன், அதுக்கப்புறம் தேர்ட் பொசிஷனில் அட்டாக் பண்ணுது. தேர்ட் பொசிஷன் அட்டாக் பண்ணதான் அங்கே ஒரு எலக்ட்ரோ இப்படி நடக்கும். பின்னாடி அந்த எலக்ட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் எடுக்கும். இதை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இங்கே ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி இங்கே டபுள் பண்ணு, இங்கே டபுள் பண்ணு இருக்குது. வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் இங்கே அட்டாக் பண்ணும். அப்போ எலக்ட்ரோஃபைல் இங்கே ஆடனா பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே ஃபார்ம் ஆகும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் தான் ரெசனன்ஸ் மூலியமாக ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு டபுள் பாண்டர் கேரக்டராக மாறும். அப்போ எங்கே மோர் ஃபேவரபிள் அட்டாக் அப்படின்னா நம்ம எப்படி பைரோலில் பார்க்குறோம் அதே மாதிரி தான் எப்படி இண்டோரில் நடக்கும். சரிங்களா, தேர்ட் பொசிஷன் மோர் ஃபேவரபிள் அட்டாக். C2 நடக்காது, C1லையும் பெரும்பாலும் நடக்காது. C3 அட்டாக் தான் மோர் ஃபேவரபிள் அட்டாக். C2 அட்டாக் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பென்சில் இருக்கக்கூடிய ரிங் வந்து இங்கே டபுள் பாண்டடாக மாறும். அப்போ பென்சிலுடைய அரோமேட்டிக் கேரக்டர் குறையும். அதனால் எங்கே அட்டாக் நடக்காதுன்னா செகண்ட் பொசிஷனில் அட்டாக் நடக்காது. எங்கே நடக்கும், தேர்ட் பொசிஷன் அட்டாக் நடக்குதுன்னு பார்ப்போம். சரிங்களா, இதெல்லாம் எலக்ட்ரோசைக்ளிக்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த அரோமேட்டிக் கேரக்டர் பேஸ் பண்ணதுனால அரோமேட்டிக் எலக்ட்ரோபிளிக் சப்ஸ்டிடியூஷன் அதை சொல்லிடுறேன். சரிங்களா, அங்கே அரோமேட்டிக் எலக்ட்ரோபிளிக் சப்ஸ்டிடியூஷன் வரும். ஓகேவா, ஸோ 81க்கு 3. செகண்ட் பொசிஷன் அட்டாக் நடந்தால் தான் அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்டெபிலைஸ் பண்ணும். சரிங்களா, அது எலக்ட்ரோஃபைல் தேர்ட் பொசிஷன் வரும்போது எலக்ட்ரோஃபைல் செகண்ட் பொசிஷன் போட்டிங்கன்னா கார்போகேட்டன் தேர்ட் கார்பனில் ஃபார்ம் ஆகும். அப்போ பென்சில் இருக்கக்கூடிய ஒரு பைபான் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணால் பென்சிலுடைய அரோமேட்டிக் கேரக்டர் லாஸ் ஆகும். சரிங்களா, இங்கே அட்டாக் பண்ண இங்கே எலக்ட்ரோஃபைல் வரும்போது மட்டும் தான் பென்சிலுடைய அரோமேட்டிக் கேரக்டர் லாஸ் ஆகாமல் ரெசனன்ஸ் மூலியமாக ஸ்டெபிலைசேஷன் நடக்கும். சரிங்களா, ஸோ 81க்கு 3. 82 டி. எப்பயும் போல ஒரு 5 மெம்பர் ரிங்குக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கார்பனில் டைசோடைசேஷன் நடக்கும்போது ஒரு கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். ரிங்குக்கு வெளியே ஒரு கார்போகேட்டன் ஃபார்ம் ஆனால் ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். 5 மெம்பர் ரிங் என்ன மாறும், 6 மெம்பராக மாறும். அப்போ கார்போகேட்டன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குளோரின் அட்டாக் பண்ணுற மாதிரி எழுதக்கூடாது. ஏன் கண்டிஷன் வந்து என்ன கண்டிஷன், அக்வஸ் கண்டிஷன். அக்வஸில் OH அண்ட் Cl பார்க்கும்போது OH வந்து ஹைலி எலக்ட்ரான் ரிச், OH தான் இமிடியேட் அட்டாக். நான் இதே ரியாக்ஷன் கிளாஸில் ஒன்று சொல்லியிருக்கேன். எதில் சொல்லுங்கள், கிளமன்சன் ரியாக்ஷனில் சொல்லியிருக்கேன். OH இருக்குது, Cl இருக்குன்னு ஃபஸ்ட்டு பீரியட் யாருக்கு தான், OH தான் ஃபஸ்ட்டு பீரியட். சரிங்களா, அக்வஸ் கண்டிஷன் இருக்கிறதால OH போய் அட்டாக் பண்ணுங்க. ஸோ அந்த 5 மெம்பர் என்ன மாறும், 6 மெம்பராக மாறும், ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் வந்து 4. 82க்கு 4. முதல்ல டைசோடைசேஷன் NH2 இருக்கக்கூடிய அந்த கார்பனில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எழுதணும். அதுக்கப்புறம் 5 மெம்பர் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி 6 மெம்பராக மாறணும். 6 மெம்பரில் ஒரு கார்போகேட்டன் இருக்கும். Cl அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி OH வந்து அட்டாக் பண்ணும். ஏன்னா அக்வஸ் கண்டிஷன், அக்வஸ் HCl OH வந்து அட்டாக் பண்ணும். ஆப்ஷன் வந்து 4. 82க்கு 4. அடுத்து 83. செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவ். அது இல்லாமல் லோன் பேர் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் ஸ்டெபிலிட்டி. அதுக்கப்புறம் வித்தவுட் லோன் பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ 3, 2, 1 ஆப்ஷன் நம்பர் 2. சால்வோலைசிஸ் அப்படிங்கிறது SN1 டைப்பு ரியாக்ஷன் ஆகிடும். 83க்கு செகண்ட் ஒன். 82 பழைய கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும். ஆப்ஷன் நம்பர் 2 என்ன அட்டாக் இது, பிக்ஸோ அட்டாக். ஃப்ளூரினா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுதான் சொன்னேன். ஃப்ளூரின் எலக்ட்ரான் குத்துட்டாங்க, மோர் எலக்ட்ரான் குத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2. 84க்கு 2. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சு கொஸ்டின் இருக்குது. 84க்கு 2. 85 the reaction is below the example. என்ன ஆப்ஷன் டி, E1CB மெக்கானிசம். போர் லிவிங் குரூப் இருக்கக்கூடியது E1CB மெக்கானிசம். ஏன்னா NO2க்கு பக்கத்தில் அந்த மீத்தாக்சி குரூப் இருக்கா, அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸே எடுக்கும். கரெக்டா, அந்த ப்ரோட்டான்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும், ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, எலிமினேஷன் தான் E1CB எலிமினேஷன்.
புவர் லீவிங் குரூப் இருக்கக்கூடிய எலிமினேஷன். E1க்கும் E2க்கும் ஸ்ட்ராங் அதாவது பெஸ்ட் லீவிங் குரூப்பாக இருக்கணும். பட் E1CPக்கு கான்ஜுகேட் மெக்கானிசம் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் கிளாஸில். ஒரு ஃப்ளூரின் அதுக்கப்புறம் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இது ஸ்ட்ராங் எலக்ட்ரான் விசிட்டிங் குரூப். இந்த ஃப்ளூரின் வெளியே போனால் நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய கார்பன் அட்டாக் பண்ணி நெகட்டிவ் சார்ஜை ஃபார்ம் பண்ணி இப்படி தான் எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ளூரின் அப்படிங்கிறது புவர் லீவிங் குரூப். அந்த எஃப் மட்டும் கிடையாது, புவர் லீவிங் குரூப் யாராக இருந்தாலும் மெக்கானிசம் வந்து E1CP மெக்கானிசம். E1 E2 ஸ்ட்ராங் அல்லது பெஸ்ட் லீவிங் குரூப்பாக இருக்கும். ஸோ 86 80 85க்கு 4 86 செகண்ட் ஆப்ஷன். இப்போ ஈபாக்சைடு இருக்கா, ஈபாக்சைடில் வரக்கூடிய PHS- அட்டாக் பண்ணும். மற்ற நியூக்ளியோஃபைல் PHS- Na+, இந்த மைனஸ் அட்டாக் பண்ணும். மைனஸ் அட்டாக் பண்ணால் ஆல்ரெடி ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து எபோத பிளேனில் இருக்குது, ஹைட்ரஜன் பிலோ த பிளேனில் இருக்குது, ஒரு பக்கம் மெத்தில் எபோத பிளேனில் இருக்குது. அப்போ ஹைட்ரஜன் என்ன ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்குது, டேஷ். அப்போ வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் எங்கே அட்டாக் பண்ணும், டேஷில். அப்போ எதுவும் மாறும், டேஷில் அட்டாக் நடக்கணும், OH வந்து வெச்சிலும் மாறும். கரெக்டாக? அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது, பி ஆப்ஷனில் தான் இருக்குது. SCH வந்து வினையில் அந்த நியூக்ளியோஃபைல் வந்து லெஸ் இன் சைடில் அட்டாக் பண்ணும், அதாவது பிலோ த பிளேனில் அட்டாக் பண்ணும். ஹைட்ரஜன் என்ன ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்கோ, நம்ம இது ஃபெல்கின் மாடல் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி அட்டாக் வந்து ஹைட்ரஜனுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய அட்டாக் நடக்கும். ஹைட்ரஜன் எப்போதோ பிளேனில் இருந்து எப்போதோ பிளேன் அட்டாக் பண்ணும், பிலோ தான் வந்து பிலோவில் அட்டாக் பண்ணும். ஏன்னா மெத்தில் அப்படிங்கிறது ஸ்டெடி ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ 86க்கு செகண்ட் ஒன். 87 செகண்ட் ஆப்ஷன் எப்படி வரும், இது என்ன மெக்கானிசம் தெரியும், சைட் மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நமக்கு இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்களா, இங்க குளோரின் கொடுத்துருக்காங்க, இதுதான் பீட்டா கார்பன். கரெக்டா? முதல்ல என்னது எலிமினேஷன், அதுக்கப்புறம் என்னது அடிஷன். இங்க ஒரு ஹைட்ரஜன் எலிமினேட் பண்ணா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குமா, கிடைக்காதா, கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறோம் மாறும். கரெக்டா? அப்ப இங்க பென்சில் கிடைக்குமா, கிடைக்காதா? சரி, இங்க பென்சில் எழுதிக்கிறேன் நான். இது என்ன மைனஸ் ஏற்பட்டா, மைனஸ் பக்கத்தில் மைனஸ் இருக்கணுமா, மைனஸ் எப்படி என்ன இருக்கும், அதான் ஸ்டெபிலைசேஷன். பிளஸ் எனக்கு டீஸ்டெபிலைசேஷன். ஸோ இங்கே மைனஸ் என்னது பிளஸ் கட்டில் தான் அட்டாக் பண்ணும், NH2 அட்டாக் பண்ணும். அப்போ NH2 மைனஸ் Na plus NH2 மைனஸ் மைனஸ் எங்கே அட்டாக் பண்ணும், ப்ளஸ். ஆப்ஷன் நம்பர் 1 தான் வரும். டென்சைல் மெக்கானிசம் ஒன்லி கன்சிடர் as இண்டக்டிவ் எஃபெக்ட். அது ப்ளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி. 87 1 கரெக்ட் தானே. 88 ஃபர்ஸ்ட் பிளேட்டு O நெகட்டிவ், அதுக்கப்புறம் O நெகட்டிவ், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸரி செகண்டரி ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 88 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 89 மைனஸ் சைடில் Cn கரெக்டா, அதுக்கு முன்னாடி NO2 சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா. ஆப்ஷன் நம்பர் 4 மைனஸ் எஃபெக்ட்டுக்கான ஆர்டர். 89 4 90 ஃபர்ஸ்ட் ஒன் அல்கைல் குரூப் அதிகமாகும்போது ப்ளஸ் எஃபெக்ட் வந்து அதிகமாகும். ஆப்ஷன் நம்பர் 1 90க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 91 ஸ்ட்ராங் எலக்ட்ரான் மைனஸ் NO2 தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் Cn கரெக்டாக, அதுக்கப்புறம் என்னது ஃப்ளூரின், அதுக்கப்புறம் டொனேட்டிங் குரூப்பான NH2. அவங்க கேட்குறது மைனஸ் ஐ, ப்ளஸ் ஐயாக இருந்தால் NH2 ஃபஸ்ட் வரும். 91க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 92 which of the following will show resonance, செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ரெசனன்ஸ், அடுத்து வேறு எங்கேயும் ரெசனன்ஸ் இல்லை. டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். 92க்கு 2. 93 all the bonds equal in density, resonance. Third option 93க்கு 3 which carbocation is least like to form as intermediate, bridging carbocation least stable. அதை விட ஸ்டேபிள் அதுக்கப்புறம் தான் ஆகுது வினைல் அறையில், அதுக்கப்புறம் தான் பிரிட்ஜிங் கார்போகேட்டியன் வந்து என்ன ஆகுது ஹைலி அன்ஸ்டேபிள் கார்போகேட்டியன். அவங்க கேட்டு லீஸ்ட் லைக்னு கேட்குறாங்க. ஹைலி அன்ஸ்டேபிள் கார்போகேட்டியன் தான் அந்த பிரிட்ஜிங் கார்போகேட்டியன். ஆப்ஷன் நம்பர் 3. 94க்கு C 3. 95 which of the following alcohol shows fastest reaction with hydrogen iodide, dancing resonance second one.
அடுத்து 96. Most unlikely representation. Third option. Second option. Nitrogen இன்னும் 5 bond கிடையாது. Nitrogen so never 5 bond. 3 bond covalent bond, 1 bond வந்து coordinate bond. 5 bond இல்ல. அப்படி ஒரு காம்பவுண்ட் இல்ல. So 96 க்கு 2. Unlike representation. 96 to 97. 97. First one. டபுள் பாண்ட் போய் OH அட்டாக் முதல்ல H+ அட்டாக் பண்ணும். அந்த ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் ஒரு கார்போகேட்டைன் கிடைக்கும். அந்த கார்போகேட்டைன் வந்து OR- பேட்டர்ன். சொல்றது புரியுதுங்களா? 97 ஃபர்ஸ்ட் ஒன். 98 மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டைன். தேர்ட் ஒன் ரெசனன்ஸ் வித் 7 ஆல்ஃபா ஹைட்ரஜன். 98 க்கு தேர்ட் ஒன் சி. 99 ஊருக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஒன் டான்சிங் ரெசனன்ஸ் எல்லாம் எழுதணும். 99 ஃபர்ஸ்ட் ஒன். 100 which of the following carbanion அப்படினா எலக்ட்ரான் புத்திடைன் குரூப் இருக்கணும். எலக்ட்ரான் புத்திடைன் குரூப் NO2 தான் அதுல இருக்கிறது ஸ்ட்ராங் எலக்ட்ரான் புத்திடைன் குரூப். ஆப்ஷன் நம்பர் 2. அதுக்கப்புறம் தான் Cl, அதுக்கப்புறம் தான் குளோரின், அதுக்கப்புறம் தான் மெத்தில். எலக்ட்ரான் புத்திடைன் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் NO2, Cl, அதுக்கப்புறம் குளோரின், அதுக்கப்புறம் தான் மெத்தில். மெத்தில் டொனேட்டிங் குரூப். 100 க்கு செகண்ட் ஒன். அடுத்த क्वेश्चन வந்து 101, அது 100 ஏன்னு கூட போட்டுக்கோங்க. அடுத்து 3 क्वेश्चन நம்ம நம்பர் கொடுக்கல. சரிங்களா? நீங்க என்ன 101A, 101B அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் போட்டுக்கோங்க क्वेश्चनல. அடுத்து 3 क्वेश्चनக்கு நம்பர் போட்டுக்கோங்க. நீங்க நம்பர் போட்டாலும் சரி போடலாம் சரி, அந்த ஆன்சர் மட்டும் பாத்துக்கோங்க. சரிங்களா? அந்த 100 க்கு அடுத்து இருக்கக்கூடிய क्वेश्चन பாருங்க. H3PO3 with heat. அது என்ன ரியாக்ஷன் அது? எலிமினேஷன் ரியாக்ஷன். முதல்ல H+ போயிட்டு OH அட்டாக் பண்ணி ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். ரிங்குக்கு வெளியே கார்போகேட்டைன் இருந்தால் ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஸோ 5 மெம்பர் ரிங் 6 மெம்பர் ரிங்காக மாறும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கார்போகேட்டைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா எலிமினேஷன் நடக்கும். டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஆப்ஷன் தேர்ட் ஒன். ரைட்டா? மெக்கானிசம் எழுதி பாருங்க. யாருக்கா டவுட் வந்தால் குரூப் போடுங்க. அடுத்த क्वेश्चन, which of the following will be the correct product of the reaction? யாருக்கா ஆன்சர் தெரியுமா? சி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? OH இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். OH போய் அட்டாக் பண்ணும். OH2+ ன்னு ஃபார்ம் ஆகும். வாட்டர் பெஸ்ட் லிவிங் குரூப். அந்த OH இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். அந்த கார்போகேட்டைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 மெத்தில் 1 மெத்தில் ஷிஃப்ட் ஆகும். அது என்ன கார்போகேட்டைனா மாறும்? டர்ஷரியா மாறும். அதுக்கப்புறம் அந்த பென்சில் இருக்கக்கூடிய ரிங், அந்த பென்சில் இருக்கும் 5 பாண்ட் இருக்கக்கூடிய ரிங் போய் என்ன பண்ணும்? அட்டாக் பண்ணும். அப்போ திரும்ப ஒரு 6 மெம்பர் ரிங் கிடைக்கும். சரிங்களா? இன்ட்ரா மாலிகுலர் அட்டாக் வந்து நடக்கும். ஸோ ஆன்சர் வந்து சி. யார் யாருக்கு எந்தெந்த क्वेश्चनக்கு மெக்கானிசம் வேணுமோ குரூப்பில் போடுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மெக்கானிசம் போடும். சரிங்களா? சப்போஸ் ஏதாவது டவுட்டாக இருந்தால். அடுத்த क्वेश्चन அந்த மெர்க்குரி அசிட்டேட் இருக்கா? இது NaBD4 வித் OH. அது என்ன ரியாக்ஷன்? அது மெர்க்குரேஷன் டிமெர்க்குரேஷன். மெர்க்குரேஷன் டிமெர்க்குரேஷன் அப்படின்னா லெஸ் இன் தட் சைடில் ஹைட்ரஜன், மோர் இன் தட் சைடில் OH ஃபாலோட் பை த கார்போகேட்டைன் மெக்கானிசம். Stability of carbocation. Answer B. கரெக்டா? மோஸ்ட் இன் தட் சைடில் OH, லெஸ் இன் தட் சைடில் சோடியம் போராய்ட் இருந்தால் ஹைட்ரஜன் வந்திருக்கும். இங்கே டியூட்டியம் இருக்குது, டியூட்டியம் வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 101 மெர்க்குரேஷன் இல்லை, அது ஆக்சிபோரேஷன், ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஆன்சர் வந்து சி. கரெக்டா? அதில் ஈஸியாக போட்டுருங்க. 102 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன். முதல் கார்போகேட்டைன், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன், அதெல்லாம் போடும். 102க்கு தேர்ட் ஆப்ஷன். 103 அதுவும் எலிமினேஷன் ரியாக்ஷன் தான். முதல்ல கார்போகேட்டைன், அதுக்கப்புறம் ரிங் எக்ஸ்பென்ஷன். ஆப்ஷன் நம்பர் சி. 104 பி செகண்ட் ஒன். ஃபாஸ்டஸ்ட் ரியாக்ஷன். ஏன்னா அந்த ஆக்சிஜன் மேலே இருக்கிற லோன் பேர் வந்து ரெடியே போய் அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. 104 யாருக்காவது டவுட்